அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் எ இயர். ஒரு வருடத்தில் திரு விவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிகுமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும், திரு விவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திரு விவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பறந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம். இன்று 8வது நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள்: தொடக்க நூல் 16-17 அதிகாரங்கள், யோபு 5-6 அதிகாரங்கள், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 33 வரை உள்ள இறைவார்த்தைகள். TNBCLC திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம். ஆகாரும் இஸ்மயேலும். ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிரகாமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் செல்லும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிரகாம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தபின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்டார். அவளும் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவிட்டிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிரகாம் சாராயிடம், இதோ உன் பணிப்பெண் உன் கையில் இருக்கிறாள். உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவிட்டிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இஸ்மயேல் என்று பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அன்றோ என்று சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கிற இறைவன் நீர் என்று பெயரிட்டடைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் லஹோராய் என்று பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரேதுக்கும் இடையே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிரகாம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம். ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை விருத்த சேதனம். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நட, மாசற்றவனாயிரு. உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். உன்னை மிகுதியாய் பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம், இதோ நான் உன்னுடன் செய்தும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று ஆபிரகாம் என்னும் பெயரால் நீ அழைக்கப்படுவாய்
ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெரும் அளவில் உன்னை பல்கச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களில் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். தலைமுறை தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண் மகனும் என் உடன்படிக்கையை மீறியவன் ஆவான். எனவே அவன் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பார்கள் என்றார். ஆபிரகாம் தாழ்பணிந்து வணங்கி சிரித்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்? 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உன் திருமுன் இஸ்மேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படி என்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பல்கச் செய்வேன். 12 தலைவர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் அடுத்த ஆண்டு இதே காலத்தில் சாரா உனக்கு பெற்றெடுக்கும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்தவன் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். பின்னர் ஆபிரகாம் தம் மகன் இஸ்மேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மேலுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 13. ஆபிரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல் அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. யோபு 5ஆம் அதிகாரம். இப்போது கூப்பிட்டு பாரும், யார் உமக்கு பதிலுரைப்பார்? எந்த தூயவரிடம் துணை தேடுவீர்? உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொல்லும், பேதையைத்தான் பொறாமை சாகடிக்கும். அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன். ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பழி விழுந்தது. அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றார்கள். மீட்பார் எவரும் அவர்களுக்கு இல்லாது போயினர். அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர். முள்ளுக்கு நடுவில் உள்ளதையும் அன்னவர் பறிப்பர். பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர். ஏனெனில் புழுதியினின்று இடுக்கண் எழாது, மண்ணினின்று இன்னல் விளையாது. நெருப்புச் சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர்.
ஆனால் நான் கடவுளையே நாடுவேன். அவரிடமே என் வழக்கை ஒப்படைப்பேன். ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் அவரே செய்வார். மண்முகத்தே மழையை பொழிபவரும் அவரே, வயல் முகத்தை நீரை தருபவரும் அவரே. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார், அவர்களுடைய கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டார். ஞானிகளை அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார். வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன. அவர்கள் பகலில் இருளை காண்கின்றார்கள், நண்பகலில் இரவில் போல் தடுமாறுகின்றார்கள். வறியவரை ஞானிகளின் வாயினும் வாளினின்று அவர் காக்கின்றார், எளியவரை வலியவரின் கையினின்று அவர் மீட்கின்றார். எனவே நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு, அநீதி தன் வாயை பொத்திக்கொள்ளும். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். எனவே எல்லாம் வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுவோர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவருடையதே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உன்னை மீட்பார், 7ஆவதும் உமக்கு இன்னல் இழைக்காது. பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாழ்முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நீர் நடுங்க மாட்டீர், அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மண்வாழ் விலங்குகளுக்கு நீர் மருளீர். வயல்வெளி கற்களோடு உடன்படிக்கை இருக்கும். காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர். கூடாரத்தில் அமைதியை காண்பீர். மந்தையை கணக்கிடுகையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உமது வித்து பெருகுவதையும் நிலத்து புற்களைப் போல் மழிமருவினர் தடைப்பதையும் அறிவீர். பருவத்தே களத்திற்கு வரும் கதிர்மணி போல படுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செய்வீர். யாம் கண்டறிந்த உண்மை இதுவே. நீவிர் செவிர் கொடுப்பீர், நீவிரே கண்டுணர்வீர். யோபு 6ஆம் அதிகாரம். துன்புறுவோரே தம் துயர் அறிவார். யோபு கூறிய பதிலுரையாவது: ஓ, என் வேதனைகள் உண்மையாகவே நிறுக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமாயிருக்குமே. கடற்கரை மணலிலும் அவை மிக கனமானவை. பதற்றமான என் சொற்களுக்கு அவையே காரணம். எல்லாம் வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்துள்ளன. அவற்றின் நஞ்சு என் உயிரை குடிக்கின்றது. கடவுளின் அச்சுறுத்தல்களோ எனக்கு எதிராய் அணிவகுத்து நிற்கின்றன. காட்டுக்கழுதைக்கு புல் இருக்க அது கனைக்குமா? காளைக்கு தீனி இருக்க அது கத்துமா? சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா? முட்டையின் வெண்கருவில் சுவை இருக்குமா? இவற்றை தொட என் நஞ்சம் மறுக்கின்றது. அவை எனக்கு அருவருப்பு தரும் உணவாமே. ஓ, என் வேண்டுதல் கேட்கப்படாதா? நான் ஏங்குவதை இறைவன் ஈந்திட மாட்டாரா? அவர் என்னை நசுக்கிவிடக்கூடாதா? தம் கையை நீட்டி என்னை துண்டித்திடலாகாதா? அதுவே எனக்கு ஆறுதலாகும். தொடரும் துயரிலும் நான் துள்ளி மகிழ்வேன். ஏனெனில் தூயவரின் சொற்களை நான் மறுத்தேனில்லை. இன்னும் நான் பொறுத்திருக்க எனக்கு வலிமை ஏது? என் நெஞ்சம் காத்திருப்பதில் இனி ஏது பயன்? என் வலிமை கல்லின் வலிமையோ? என் சதை வெண்கலத்தால் ஆனதோ? இதோ என்னில் உதவி ஏதுமில்லை. என்னிலிருந்து உரம் நீக்கப்பட்டது. அடுத்திருப்போர்க்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர் ஆவர். காய்ந்துவிடும் காட்டாட்டு கன்னிகள் போலும் சிற்றார்கள் போலும் வஞ்சித்தனர் என் உறவின் முறையார். அவற்றில் பனிக்கட்டி உருகிச் செல்லும். அவற்றின் மேற்பகுதியை உறைபனி மூடி நிற்கும். வெப்ப காலத்திலோ அவை உருகி மறைந்து போம். வெயில் காலத்திலோ அவை இடம் தெரியாது ஒழியும். வணிகர் கூட்டம் அதை தேடி தன் வழியை மாற்றுகின்றது. பாலையில் அலைந்து அது மடிந்து போகின்றது. தேடி நிற்கின்றனர் தேமாவின் வணிகர், நாடி நிற்கின்றனர் சேபாவின் வழிபோக்கர். அவர்கள் நம்பி இருந்தார்கள், ஆனால் ஏமாற்றமடைந்தார்கள். அங்கு வந்தடைந்தார்கள், ஆனால் திகைத்து போனார்கள். இப்போது நீங்களும் எனக்கு அவ்வாறே ஆனீர்கள். என் அவலம் கண்டீர்கள், அஞ்சி நடுங்குகின்றீர்கள். எனக்கு அன்பளிப்பு தாரும் என்றோ செல்வத்திலிருந்து எனக்கு கையூட்டு கொடும் என்றோ நான் சொன்னதுண்டா? எதிரியின் கையினின்று என்னை காப்பாற்றும் என்றோ கொடியவர் பிடியினின்று என்னை மீட்டருளும் என்றோ எப்போதாவது நான் வேண்டியதுண்டா? அறிவு புகட்டுக, அமைதியடைவேன். என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுக. நேர்மையான சொற்கள் எத்தனை ஆற்றல் உள்ளவை! ஆனால் நீர் மெய்ப்பிக்க முயல்வது எதை மெய்ப்பிக்கிறது? என் வார்த்தைகளை கண்டிக்க எண்ணலாமா? புலம்பும் என் சொற்கள் காற்றுக்கு நிகராமா? அநாதையர் மீது கூட சீட்டு போடுவீர்கள்.
நண்பர் மீதும் பேரம் பேசுவீர்கள். பரிவாக இப்பொழுது என்னை பாருங்கள். உங்கள் முகத்திற்கெதிரே உண்மையில் பொய் சொல்லேன். போதும், நிறுத்துங்கள். அநீதி செய்ய வேண்டாம். பொறுங்கள், நீதி இன்னும் என் பக்கமே. என் நாவில் அநீதி உள்ளதா? என் அன்னம் சுவையானதை பிரித்துணராதா? நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 20 முதல் 33 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஞானம் விடுக்கும் அழைப்பு. ஞானம் வீதிகளிலிருந்து உரத்து கூறுகின்றது. பொது இடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது. பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது. நகர வாயில்களிலிருந்து இவ்வாறு முழங்குகின்றது: பேதையரே, நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதமையில் உழல்வீர்கள்? இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்வதில் மகிழ்வு காண்பர்? முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்பார்கள்? என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளுங்கள். நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன். என் செய்தியை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருள்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன். உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயலென தாக்கும்போது, இடுக்கண் உங்களை சுழற் காற்றென அலைகழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதை தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை அடைவீர்கள். சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும். சிறுமதியோரின் பொய்யான தன்னிறைவு அவர்களை அழித்துவிடும். எனக்கு செவி கொடுக்கிறவர் பாதுகாப்புடன் வாழ்வார். தீங்கு வரினும் அச்சமின்றி மன அமைதியுடன் இருப்பார். அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறைவார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும்போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆன்மாவின் பெயராலே ஆமேன்.